கணவனால வர்ற மகிழ்ச்சி இருக்குது, விளையாட்டுனால வர்ற மகிழ்ச்சி இருக்குது, ஒரு அணிகலன்களை புதுசா வாங்கி அணிகிறதுனால வர்ற மகிழ்ச்சி இருக்குது, பொருட்களை வாங்கி குவிக்கிறதுனால வர்ற மகிழ்ச்சி இருக்குது, ஆடைகளை புதுசா வாங்குறதுனால வர்ற மகிழ்ச்சி இருக்குது. இவங்கெல்லாம் பழசா போச்சுன்னா அடுத்த மகிழ்ச்சி கிடைக்காது. ஆனால் நாளுக்கு நாள் புதிதாய் நம்மை மாற்றுகிற அதிகரிக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குதுன்னா அது பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் தான். அதை இன்னும் அழகா விளக்கம் நான் சொல்லித்தர்றேன். பரிசுத்த ஆவியினுடைய மகிழ்ச்சினா என்னன்னா, இயேசு கிறிஸ்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல அருமையா விளக்கம் கொடுத்திருக்கார். வாசிங்க. லூக்கா 10:20. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே சந்தோஷப்பட்டு, நம்ம எங்க சந்தோஷப்படுறாரு? பரிசுத்த ஆவியிலே சந்தோஷப்பட்டு, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே,